வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு, அதாவது ஆஸ்ட்ரோ டிப் எதை பற்றியது என்றால் 2 கிரகத்தை பற்றி தான். அதற்கு முன் ஆஸ்ட்ரோ டிப்பில் வரும் அதாவது கேள்வி என்னவென்றால், சுவாமி சிலை பிரதிஷ்டை செய்யும் பொழுது மருந்து சாத்துவது ஏன்? அந்த கேள்விக்கு பதில், 8 மூலிகைகள் மற்றும் சில நல்ல பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுவது அஷ்டபந்தன மருந்து என்று கூறுகிறோம். சுவாமி சிலை ஆடாமல் நிற்பதற்காக சிலை மற்றும் பீடத்தை இணைத்து சாத்தப்படும் இந்த மருந்து தெய்வீக தன்மை மிக்கது. எந்த மருந்து? 8 மூலிகைகளும் மற்றும் சில நல்ல பொருட்களை கொண்டு செய்யப்படும் தெய்வீக பொருட்களான இந்த மூலிகை தான் சுவாமி சிலையையும் அதேபோல் சுவாமி இருக்கும் பீடத்தையும் இணைக்கிறது. இந்த மருந்து ஒரு தெய்வீக தன்மையானது. அதனால்தான் கும்பாபிஷேகத்தில் மருந்து சாத்துதல் முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த மருந்து சாத்துவதில் குறை நேர்ந்தால் எவ்வளவு செலவு செய்து கும்பாபிஷேகம் செய்தாலும் பலன் இல்லாமல் போய்விடும். மேலும் சாத்திய மருந்து, அதாவது கடவுளையும் கடவுள் இருக்கும் பீடத்தையும் இணைக்கக்கூடிய மருந்து, அந்த சாத்திய மருந்து ஜீரணமானால் நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையில்லாத நடவடிக்கைகள் ஏற்படும் என்பதனால் இதை கண்டறிந்து உடனடியாக நாள் நட்சத்திரம் என்று கூட பார்க்காமல், அதாவது எப்பொழுது சாத்திய மருந்து ஜீரணமாகிறதோ அது நல்லதில்லை, உடனே அதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கும்பொழுது அந்த நடவடிக்கை எடுக்கும்பொழுது நாளோ நட்சத்திரமோ பார்க்க தேவையில்லை. எப்பொழுது இந்த மருந்து ஜீரணமாகிறது என்று கண்டறிகிறோமோ உடனே நாள் நட்சத்திரம் பார்க்காமல் புது மருந்து சாத்தி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என ஆகமம் கூறுகிறது. நாம் இவ்வளவு நேரம் பார்த்த அத்தனை கருத்துக்களும் குரு மற்றும் புதன் சம்பந்தப்பட்ட கிரகத்தின் அடிப்படையில் வருகிறது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.